பக்கத்தில் பெட்டி வச்சுருக்குறேங்க. ஒரு காலனி வந்து பிரிஞ்சு போய் இந்த பெட்டியிலேருந்து பிரிஞ்சு போய் இங்கே தென்னை மரத்தில் ஒட்டி இருக்குது. பார்த்திங்க இதில் வந்து தேனீக்கள் வந்து அதிகமாக இருக்குது. இன்னும் வந்து சூப்பருக்கே வரல, ஆனால் வந்து பிரிஞ்சிருக்கு. காத்தடி காலத்தில் வந்து பிரிஞ்சிருக்கு. அப்படியே திரும்பணும்னாக்க பக்கத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு 100 மீட்டர் தொலைவில் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குங்க. இது வந்து பிரிஞ்சு வந்து கீழால் வந்து ஒட்டி இருக்குது. இது வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி கீழால் வந்து ஒட்டுறக்காக தான் நம்ம வந்து குயின் பீல வந்து அந்த பிக் சைஸ் மட்டும் நம்ம கட் பண்ணிடுறோங்க. இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது நம்மளுக்கு கீழால் பிரிஞ்சு வரட்டு அப்படிங்கிறக்காக நம்ம இந்த மாதிரி வந்து ஒட்டிடுறோங்க. இதில் பார்த்திங்கன்னா ராணி தேனி ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. இந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து பிரிஞ்சு வந்து ஒன்றா ஒட்டியிருந்த அப்படின்னாக்கா அதில் வந்து ராணி தேனி இருக்குங்க. இதே வந்து ராணி தேனி இல்லை அப்படின்னாக்கா 2-3 இடமா விட்டு விட்டால் ஒட்டிருக்கு. அதுக்கு இங்கே கொஞ்சம் ஒட்டியிருக்கு, அப்புறம் இங்கே கொஞ்சம் ஒட்டியிருக்கு, அப்புறம் அந்த பக்கம் தள்ளி கொஞ்சம் ஒட்டியிருக்கு. அந்த மாதிரி ஒட்டியிருந்தாக்கா அதில் வந்து ராணி தேனி இல்லை அப்படின்னு அர்த்தம். ராணி தேனி இருக்குங்க, பிரிஞ்சு வந்திருக்கு. இது அன்சீசனில் வந்து ஏன் பிரியுது அப்படின்னாக்கா நம்ம பெட்டி பார்க்கும்போது முன்னாடி வர்றது மருந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்களாங்க, அதில் வந்து பாய்சன் அதிகமாக போச்சு அப்படின்னாக்கா அதில் வந்து குயின் டித்தாகு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது அப்படின்னாக்கா நமக்கு இதில் வந்து இந்த மாதிரி ஆகுதுங்க. பிரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய அடை போட்டு வச்சிட்டோம்னாக்கா இதில் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு அதில் உதறிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து வந்துடுங்க. நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கு உணவு பார்த்திங்கன்னா நம்ம போலன் பட்டி போட்டுறோம். இந்த போலன் பட்டி போட்டோம்னாக்கா ஒரு மாதத்துக்கு அதுக்கு உணவு வந்து தேவையில்லை. எப்படி ஒட்டி பாருங்கள். ராணி தண்ணி ஏதாவது ராணி தண்ணி பார்க்க வேண்டியதுங்க. அப்படி பெட்டி அடியில் வச்சு நம்ம ஒரு தட்டினோம்னாக்கா அது வந்து எல்லாம் விழுந்துருங்க. அது எப்படி தட்டுற அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல வந்து புகையை அடித்து தேனீக்களை வந்து சாந்தப்படுத்திக்கணும். சாந்தப்படுத்தி லைட்டாக புகையை அடிச்சுட்டு சாந்தப்படுத்திட்டு அப்புறம் ஒரு உதறணும். தேனீ வந்து உள்ளே விழுந்துருங்க. உள் சைடு கொஞ்சம் புகை அடிச்சிடும். இல்லை பெரிய கூட்டங்க, இது வந்து நல்ல கூட்டம். பிடிச்சி வச்சு கிளைம் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு மாதத்துலேயே 2500 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு இருக்கிற கூட்டம். இந்த பெட்டி அதிகமாக இருக்கும்போது நம்மளால் பார்க்க முடியாமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வருதுங்க. இருங்க ஒரு என்ன இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கீழால் இருக்கும்போது நம்ம ஈஸியாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உட்காந்துட்டோமா அப்படி ஒரு சேக் பண்ண அப்படின்னாக்க பூரா வந்து பெட்டியில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம சேக் பண்ணணும். ராணி தேனி எல்லாமே வந்து ஓகே கூட்டுறது இருக்கிறது ஓகே. எல்லாமே ராணி தேனி எல்லாமே வந்து இதில் உள்ள வந்து கீழே இருக்கான்னு பார்க்கணுங்க. இல்லை அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து லைட்டாக மூடி வச்சுருங்க. மேலே தகர மூடி வச்சு மூடி வைங்க. நம்ம முதலும் போது குயின் பீ ஏதாச்சும் கீழே இருக்கான்னு பார்க்கணும். இது வந்து மேக்ஸிமம் புது குயின் பீ தான் வருங்க. புது ராணி தேனி தான் வந்திருக்கு. மேட்டிங் ஆகாமல் இருக்குது. சின்ன குயினாக இருக்குது. பார்த்தா பனித்தேனி மாதிரியே இருக்குது. கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்காது. அதனால் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும்னாக்கா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பொட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வச்சுட்டோம்னாக்கா அந்த கேப்பில் வந்து இல்லை குயின் பீயை பறந்துட்டு இருந்தாலும் நம்ம செக் பண்ண போய் கீழே விழுந்த தேனி பறக்கிற தேனி எல்லாமே அதில் வந்து போயிடுங்க. மேலே இதில் ஏதாச்சும் குயின் பீ வந்து ஓட்டியிருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி கீழால் இருந்ததுனாக்க ஈஸியாக பிடிச்சிக்கலாங்க. மேலே போயிடுங்க, மரத்துலையெல்லாம் ஏறி பிடிக்க முடியாது. இது வந்து மீண்டும் வந்து இதில் ஒட்டரை விடக்கூடாது. சேக் பண்ணிகிட்டே இருக்கணும். இது புகையடிச்சு விடுங்க. அந்த பக்கம் இந்த ஓலையை வந்து இடம் கொஞ்சம் மாற்றி மேக் இழுத்துக்குங்க. சத்தம் பார்த்திங்க எப்படி கேட்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5-6 ஃப்ரேம் தேனி அளவுக்கு இருக்குது. இது ஒன்றா உள்ளே போயிடும். பார்த்திங்கன்னா அந்த அடை வாசனைக்கு தேனி வந்து உள்ளே அடை போட்டுருக்கிறோம். அந்த தேன் வாசனை அடை வாசனைக்கு எல்லாமே தேனீக்குள்ள உள்ளே வந்து குயிக்காக போயிடும். அப்படியே மேலால் ராணி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை சின்ன ராணியாக இருந்தால் பறக்கிறது தெரியாதுங்க. பெரிய ராணி வயிறு வந்து பெருசாக இருந்த மேட்டிங் ராணி வந்து வயிறு பெருசாக இருக்குது. அப்போ அதில் வந்து நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இதில் வந்து கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் சிரமம். அது இந்த மாதிரி குழியை ஒட்டுது அப்படின்னாக்கா அதில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு பார்த்துக்கணும். பார்த்திங்கன்னா எல்லாமே உள்ளே போயிடும். நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம்.